டைட்டன்ஸ்ல சில நல்ல பைலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். கன் இருக்கிறதுல நல்ல பை. ஏன்னா எல்எஸ்ஜிக்கு போன டைம் செம்மையா பண்ணான் அந்த பையன். பேட்டிங் இருக்கா? பேட்டிங் இருக்கு. ஸ்பின்னர் இருக்கா? ஸ்பின்னர் இருக்கு. ஃபாஸ்ட் பாலர் இருக்கா? ஃபாஸ்ட் பாலர் இருக்கு. ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இருக்கா? அதுவும் இருக்கு. என்ன வேணும்? எல்லாமே இருக்குங்க. இது குஜராத் டைட்டன்ஸ் இல்ல தமிழ் டைட்டன்ஸான்னு தெரியல. கேப்டன் தான் ப்ராப்ளம். கில்லு கேப்டன். ஹலோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குஜராத் டைட்டன்ஸோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. சரவடி சீரிஸ்ல இது எபிசோட் 3. गाइस வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். டைட்டன்ஸ்ல சில நல்ல பைலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ் இவங்களாம் நல்ல பை. பவுலர்ஸ் யாருன்னு நம்ம நிறைய சொல்லுவோம். பவுலர் பார்த்தா வச்சுக்கீங்களேன், முகமது சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, இசான் சர்மா, அதெல்லாம் நல்ல பை தான். அர்ஷத் கான் இருக்கிறதுல நல்ல பை. ஏன்னா எல்எஸ்ஜிக்கு போன டைம் செம்மையா பண்ணான் அந்த பையன். லாஸ்ட்ல வந்து பவுலிங் நல்லா போட்டான், பேட்டிங் ஓரளவுக்கு டிசென்டா ஆனான். 50 அடிச்சா நினைக்கிறேன். 50 கிட்ட தான் வந்தான். அடிச்சானா நிக்கலஸ் கோமன் கூட ஒரு நம்ம பார்ட்னர்ஷிப் செம்மையா இது பண்ணான். அந்த பையனை பை பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் பார்த்தா நம்ம வாசியை வாங்கியிருக்காங்க. வாசி சமப்பிக்கு வாசி. ஆனா என்னன்னா சிராஜுக்கோ பிரசித் கிருஷ்ணாக்கும் சேர்ந்து 20 கோடி. அது கொஞ்சம் ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஓகே தான். பிக்லாம் நல்ல பிக் தான் இந்த டைம். எனக்கு தெரிஞ்ச டைம் இஷாந்த் சர்மா ஆல்சோ நல்ல பையர் ஆகிட்டு நினைக்கிறேன். தென் வந்துட்டு ஸ்பேஸ் ஜாஸ்தி. ரெண்டு பேரும் சிராஜ் தென் வந்துட்டு இஷாந்த் போத்தா நல்லா போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும் பார்க்க. எப்படி சொல்லணும்னா இந்த ஒரு மூவி டைலாக் ஒன்று வரும்ல, பேட்டிங் இருக்கா? பேட்டிங் இருக்கு. ஸ்பின்னர் இருக்கா? ஸ்பின்னர் இருக்கு. ஃபாஸ்ட் பாலர் இருக்கா? ஃபாஸ்ட் பாலர் இருக்கு. ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இருக்கா? அதுவும் இருக்கு. என்ன வேணும்? எல்லாமே இருக்குங்க. 9 பேர் பேட்டிங் ஆனமோ 9 பேருமே பேட்டிங் ஆடுறாங்க. இங்க 9 பேரும் பேட்டிங் இருக்கு உங்ககிட்ட. சொல்லு, நல்லா இருக்கு. இது குஜராத் டைட்டன்ஸ் இல்ல தமிழ் டைட்டன்ஸான்னு தெரியலடா. பார்த்தா ஷாருக் கான், தமிழ் பசங்க நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியும். ஷாருக் கான், சுந்தர், சாய் சுதர்சன். இதுக்கு முன்னாடியும் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இதுல ஆனா சாய் கிஷோருக்கு ஆர்டிஎம் போனது ஓகே தான். 2 கோடியில் அப்படியே தட்டி தூக்கிட்டாங்க ஆர்டிஎம் வச்சு. சொல்லு, நல்ல ஸ்பின்னர்னா சாய் கிஷோர். சரி, இந்த டைம் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு நினைக்கிறாருன்னு? இந்த பிளேயிங் 11லாம் செட் 11 தானே அவங்கது. கேப்டன் சும்மன் கில் ஓபனிங் வருவாரு அலாங் வித் பட்லர், சாய் சுதர்ஷன் 1 டவுன், ஷாருக் கான் நம்பர் 4, கிளென் பிலிப்ஸ் 5, ராகுல் திரிவாதியா 6, ரஷீத் கான் 7, வாஷிங்டன் சுந்தர் 8, அர்ஷத் கான் 9, முகமது சிராஜ் 10, காகிசோ ரபாடா 11. அதுதான் இப்ப இம்பாக்ட் பிளேயர்ல உங்களுக்கு ஸ்பின்னர் வேணும்னா ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். ஸ்பின்னருக்கு சாய் கிஷோர், இல்லனா ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கா இருந்தா இஷாந்த் சர்மா. சரி, ஒரு பேட்டர் வேணும்னா? பேட்டர் வேணும்னா பேட்டர் யாரு வேணும்? 9 வரைக்கும் பேட்டிங் இதுலயே வருது. யாராவது வெளிய அப்படி பேட்டிங் வேணும்னா அனுஜ் ராவத் ஆர் மைபால் லோம்னு நம்ம மேல ஆடிக்கலாம். ஓகே, எல்லாமே ஓகே தான்டா. இவங்களது பிக் எல்லாம் செம்மையா தான் இருக்கு. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. ஆனா என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இவங்களுக்கு கேப்டன் தான் ப்ராப்ளம். கில்லு கேப்டன். எஸ், இதுல வந்து கில்லோட கேப்டன்ஷிப் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. தென் வந்துட்டு கேப்டன்ஷிப்ல வந்து இப்பதான் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றாப்ல. ஸோ பேக்கப்ல வந்து இருக்கிறாப்ல, அசிஸ்ட் இருக்கிறாப்ல, வச்சு இருக்காப்ல. ஸோ அவங்களுடைய நாலேஜ் வைஸ் தான் போகணும். அவனுடைய ஓன் இதுல வருவாங்க கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. ஆமா, ஏன்னா ஆன்ஃபீல்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறான் கேப்டனால தான் முடியும். ஏன்னா அந்த டிசிஷன் தான் மேட்சை கண்டிப்பா மாற்ற முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி கில்லுக்கு இருக்கான்னு கொஞ்சம் இதா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேனி வில்லியம்சன் தான் இவனுக்கு பேக்கப்பா கொஞ்சம் சொல்றதுக்கு. பட் இந்த டைம் அந்த மாதிரி ஆன்ஃபீல்ட ஜாஸ் பட்லர் இருக்கான். பட் ஜாஸ் பட்லருக்கே இப்ப கேப்டன்சி சரியில்லை. இங்கிலாந்து கேப்டன்சி சரியில்லை. ஸோ அவன் வச்சு இவன் எப்படி பண்ணுவான்னு தெரியல. பட் பண்ணா நல்லா இருக்கும் பார்க்க. ஒரு யங் கேப்டன் பேக்கப் இருக்காங்க இல்லன்னு சொல்லல. அசிஸ்ட் நெக்ராவோ ஜாஸ் பட்லர் ஆன்ஃபீல்ட் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஒரு இது வேணும் இல்லையா? அதுக்காக சொல்ல இன்னும் பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்தியாக்கே அவன் வைஸ் கேப்டன் பண்ணிக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஐசிசி அதனால பாப்போம். ஆனா வந்து கில்லு எல்லாம் பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாதுடா. சும்மா வந்து கில்லுன்றாங்க. ஓகே, அவெல்லாம் ஒரு மேட்ச் அடிப்பான், அப்புறம் 5 மேட்ச் அடிக்க மாட்டான். அது எல்லாத்துக்கும் தெரியும்.
ஏன்னா இது ஐபிஎல் அப்படி இல்ல நினைச்சேன். அது வந்து இது ஐபிஎல், அதான் சொல்ல வந்தேன் நானும். இது ஐபிஎல், இந்தியா விளையாடுறத விட இதுக்கு விளையாடுறது அதிகமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இல்ல என்ன 7 பண்றாங்க. மேட்ச் நடக்க போதுரா அவன் ஹோம் கிரவுண்டு. ஓகேவா? ஹோம் கிரவுண்ட் அதெல்லாம் குஸ்தி பேஞ்சிருவான். இன்னொன்னு அவன் சேப்பாக்கெல்லாம் நல்லா ஆடுவான். சரி அருண், சாமி அதெல்லாம் நல்லா ஆடுவான். என்ன நினைக்கிற அருண் இத பத்தி? கில்ல பத்தி என்ன நினைக்கிற அருண்? நல்லா இருக்குது. பட் கில்லோட கேப்டன்சி வந்து லாஸ்ட் டைம் அவ்வளவு புவரால இல்ல. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாரு, அதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன். ஷமி மாதிரி ஒரு மெயின் பவுலர் இல்ல, அது இல்லாம ஒரு 6th 7th பிளேஸ் எடுத்துன்னு வந்தாருன்னா சுமன் கில் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த டைம் மேக்கப் பண்ணிருக்காங்க. முகமது சிராஜ், காகிசோ ரபாடா மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த டிஃபெண்டிங் சாம்பியன் தான். உண்மையா சொல்ல போனா குஜராத் டைட்டன்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஷமி வச்சு அந்த சீம் உள்ள வெள்ளன் வரும். எங்க அண்ணங்கிறாரா அது வர்றேன். நான் இல்லைன்னு சொல்ல, நான் ரெட் சாயில் பிச்சு சிராஜுக்கும் நல்லா அங்க விக்கெட் விழ நிறைய இது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா இஷாந்த் சர்மா செம்மையா இருக்கிறாருங்க. இல்ல ஆக்சுவலா சிராஜை கம்பேர் பண்ணும்போது இஷாந்த் சர்மா பெஸ்ட். சரியா? சிராஜ் வந்து ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா அதே மைண்ட் செட்ல அதே ப்ரெஷர்ல போய்கிட்டு இருப்பாப்ல. பட் இஷாந்த் சர்மா அவரே ஆக்வேஷன் கிரியேட் பண்ணுவாப்ல. ஆக்சுவலா அவர் எடுத்து வச்ச பாயிண்ட் செம்ம பாயிண்ட். இப்போ சிராஜ் வந்து அடி வாங்கிட்டானா வச்சுக்கோ, உடனே அக்ரஷன் ஆயிடுறான், கோவப்பட்டுறான். கோவப்பட்டு இன்னும் வந்து அவனுக்கு தப்பான லைன் தான் போடுறான். ஆனா இஷாந்த் சர்மா அப்படி இல்லை. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சிராஜை கம்பேர் பண்ணா. ஏன்னா எல்லா கேப்டன் கூட ஆடிட்டான். தோனி கூட தோனி, கங்குலியும் ஆடியாச்சு. இவன் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லா கேப்டன்ஸ்லாம் ஆடிட்டான். அதனால இஷாந்த் சர்மாக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால இஷாந்த் தான். பட் இருந்தாலும் சிராஜ் வந்து பவர் பிளேல செம்ம பவுலர் ப்ரோ. நீங்க என்னன்னா சொல்லுங்க, பவர் பிளேல செம்ம பவுலர். அவனுக்கு மட்டும் லைன் இருந்து கரெக்டா விழுந்துச்சுன்னா அவனெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா செம்ம டீம்னா. இதுல நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா கிளென் பிலிப்ஸ். ஆனா பிளேயிங் லெவல்ல வர சான்ஸ் நிறைய கம்மி. ஏன் சொல்லிட்டா? இல்ல அப்படி சொல்ல முடியாதுடா. பிலிப்ஸ் வந்து எடுப்பாங்க. நீ வந்து அந்த ஆப்ஷன்ல நீ கரீம் ஜன்னத்தை தான் ஆடணும். அப்படி இல்ல. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ அகமதாபாத்ல நீங்க ஸ்பின்னரை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாருங்க. அதனால நீங்க ரபாடா கூட கோட்ஸேவை இறக்க ட்ரை பண்ணுவாங்க ஃபாஸ்ட் பாலருக்கு. கோட்ஸி வந்து நல்ல ஃபாஸ்ட் பாலர், செம்ம ஸ்பீட் போடுவார், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா நீ அகமதாபாத்ல வின் பண்ணா ஸ்பீடை வச்சு வின் பண்ண முடியாது, சீமிங்க வச்சுதான் வின் பண்ண முடியும். ஸ்விங் பண்ணணும் அப்ரைட் உனக்கு ஸ்டார்டிங்ல. கோட்ஸி ஸ்விங் பண்ணுவாரானா ஸ்விங் பண்ணுவாரு, பட் லைக் ஷமி மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. கரெக்ட் தான்டா. அதுதானே இஷாந்த் சர்மா சிராஜ் ஓப்பனிங் அந்த பவர் பிளேல போட விட்டு அவங்க 2 பேரும் ஸ்விங் பண்ணி விட்டு நடுவுல கோட்ஸே போட சூப்பரா இருக்கும் பாக்க. ரபாடா டெத்துக்கு இருக்கான். ரபாடா டெத்துக்கு இப்போ சிராஜ்ல நீங்க டெத்துக்கு விட்டீங்கன்னா அடி வாங்கிடுவான். ஆனா இஷாந்த் சர்மாவும் நீங்க ரபாடாவும் டெத்துக்கு சூப்பரா யூஸ் பண்ணலாம். அதானா இப்போ நம்ம பவர் பிளேல இஷாந்த் சர்மாவையும் சிராஜையும் போட விட்டோம்னா நீ எங்கதுக்கு செரால் கோட்ஸிக்கு நீ பவர் பிளேல கொடுக்க முடியும்? பவர் பிளேல அவனுக்கு கொடுக்க அவன சென்ட்ரல் ஓவர்ல போட விடு. மிடில் ஓவர்ல மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான் வந்துருவாரு, வாஷிங்டன் சுந்தர் வந்துருவாரு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேல போட கேப்பபிலிட்டி இருக்கு. கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன், இப்போ வாசி ஒரு ஓவர் அடி வாங்குறான்னு வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னா எல்லா டைமும் ஸ்பின்னரே நம்ப முடியாது. உனக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றேன். நீங்க கிளென் பிலிப்ஸ் இருக்கிற 14 மேட்ச் ஆடுவானான்னு சொல்ல முடியாது. மேபி வந்தா நல்லா இருக்கும். டீம் ஸ்ட்ராங்காகவும் அவன் பவுலிங்கும் போடுவான். ஸ்பின்னர் தான், பார்ட் டைம் ஸ்பின்னர். ஆனா நம்ம இதுல அஷரத் கானும் இருக்கிறான். லெஃப்ட் ஹேண்ட் சீமர். அதுதான் இப்போதைக்கு நல்ல பிக். எனக்கு ஜிடிலே நல்ல பிக் அந்த பையன் தான். ஆனா பிளேயிங் லெவல் இருப்பானா தெரியாது, பாப்போம். இருக்கலாம்னா இல்ல இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனா இருந்தா கண்டிப்பா அவன பிளேயிங் லெவல்ல உள்ள இருப்பாங்க. ஆனா கில்லு கேப்டன் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பாப்போம். ஏக்கனா மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட்லயே அவன் வந்து சர்வே பண்ணான் இந்த பையன். கரெக்ட் தான். பட் ஆனா கேப்டன் பொறுத்து தான் டீம் இருப்பாங்கல்ல. இல்ல அதான் சாய் கிஷோரை வந்து நம்ம பவர் பிளே யூஸ் பண்ணும்போது பவர் பிளே ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல நல்லா ஸ்கோர் போயிடுச்சுன்னா அவங்க ஸ்பின்னே அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து டிஃபென்ஸ் ஆட பார்க்க மாட்டாங்க. ஆமா. டைம்ல 2 விக்கெட் 3 விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா கூட நம்ம ஸ்பின்னர் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது.
அதான் ஆமா, பவர் ஆமா. இவன் இருக்கான், வாசி இருக்கான், ரஷித் கான் இருக்கான், சாய் கிஷோரும் இருக்கான். ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ரோஹித் இல்ல சர்மா இல்ல இருப்பாங்க பவர் பிளேல வந்து 8வது ஓவர் இல்ல 9வது ஓவர் தான் கொடுப்பாப்ல. எனக்கு என்னமோ வந்து சுந்தரை விட வந்து சாய் கிஷோர் தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். சுந்தர் வந்து அவ்வளவா இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல சுந்தர். அதோட எஃபெக்ட் அவன் கரண்ட்லி இப்ப எந்த மேட்ச்மே விளையாண்டது இல்ல அந்த அளவுக்கு. அதுவும் அந்த அளவுக்கு அவன் போட்டதும் இல்ல ரீசெண்டா. லாஸ்ட் ஐபிஎல் ஆடல அவன். விளையாண்டது இல்ல. அதனால தான் அவன் மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிச்சு. இந்த டைம் அவனை எத்தனை கோடி தெரியுமா தான்? 3 கோடி தான் எடுத்திருக்காங்க. 3 கோடிலாம் அவனுக்கு ஓவர்ரா. 50 லட்சம் தான் கரெக்டா இருக்கும். டேய் அவன் பேஸ் பிரைஸே 2 கோடிடா. அதெல்லாம் தேவையில்லடா. அவனுக்கு என்னடா பண்ற 2 கோடிக்கு? அதுக்கு வந்து சாய் கிஷோரே பரவாயில்லடா. சாய் கிஷோர் சென்னையில இருக்கும்போது வாய்ப்பே கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? பட் வந்து அப்புறம் பார்த்தா வச்சுக்கீங்களேன், அவனுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்தது. வாய்ப்பு கொடுத்தாதான் சாதிக்க முடியும். ஆனா வாஷிங்டன் சுந்தருக்கு யாருமே கொடுக்கல, அது உண்மைதான். இந்தியாவில் கொடுக்கவே இல்லை சரியா. ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருந்தாங்க. அஸ்வின் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்னா இவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு. ரபாடாக்கு ஒரு 10 கோடி, பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு 10 கோடி, மீன்ஸ் 9.5 crores. அப்புறம் பார்த்தா நம்ம சிராஜ், டிஎஸ்பி சிராஜ், அவருக்கு ஒரு 12 கோடி. ரவுண்டா 30 கோடி 3 பேருக்கு செலவு பண்ணாங்க. பட் ஆனால் நல்ல பிக் தான் 3மே. ஏன் நிஜமாவே நல்ல ரபடாவும் சரி. ரபாடா வந்து பெஸ்ட் பிக் தான். ராமா 10 கோடி வர்த்து தான் அந்த ரபாடா. டெத்தில் செம்மையா போடுவான். ஆனால் பிரசித் கிருஷ்ணா டவுட் ஆகுது. பிரசித் ஆமா அவன் வேற இன்ஜுரி ஆயிடுவான் அடிக்கடி. ரபாடா ஒர்த்து. ரபாடா. ஆனா டிஎஸ்பி சிராஜை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆர்சிபி இருந்து வேற சிராஜ் கலந்துட்டாங்க. அதான்டா ஆர்சிபி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இல்லைன்னு சொல்லல. பட் வந்து இங்க வந்து நல்லா எனக்கு வந்து என்ன தெரியுமா பார்க்கணும்னு ஆசை. ஆர்சிபி ஆப்போசிட் எப்படி விளையாட போறான் அப்படின்னு விராட் கோலிக்கு எதிராக எப்படி பால் போட போறான். இதுக்கப்புறம் தான் அவனுடைய டேலண்ட் வெளியே கூட நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆர்சிபி வெளியே போயிட்டான். தென் வந்துட்டு ஆர்சிபி வெளியே கூட நல்லா தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இருந்ததுனால ஒன்னு இம்பாக்ட்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல இப்போ வரைக்குமே. பட் நீங்க இப்படி சொல்றீங்கனே, பட் வந்து அவன் வந்து ஆர்சிபி சரியா விளையாட சொல்றீங்க. ஒருவேளை ஆர்சிபி ஆப்போசிட்ல போயிட்டு ஆர்சிபி செஞ்சுட்டானா? அதுதான் இதுக்கப்புறம் அவனுடைய வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அண்டர் கேப்டன்சி வேற மாதிரி இருக்கும், கோச்சிங் வேற மாதிரி இருக்கும், தென் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற இடமும் சரி, விளையாடுற பிளேஸும் சரி. சோ அதுக்கு போய் மைண்ட் செட் அவ்வளவு இருக்கதான் செய்யும். அண்டர் பிரஷர் இல்லாம நீ எப்படி வேணாலும் விளையாடுதுன்னு சொல்றது வேற, அண்டர் பிரஷர்ல ஒருத்தன் பவுலிங் போறது வேற. நீ ஒரே பிரான்சைஸ் ஆடுறது வேற, இன்னொரு பிரான்சைஸ்க்கு போயிட்டு எப்படி ஆட போறன்றது வேற. கண்டிப்பா. ஆனா வந்து விராட் கோலியும் இப்ப சிராஜ் பவுலிங் போட்டா ஏதாச்சும் போல்ட் ஆனா விராட் கோலியோட என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கும். பட் வந்து இப்ப வந்து ஆப்போசிட் போயிட்டாங்க. சோ வந்து எப்படி இருக்க போது தெரியல. ஒருவேளை விராட் கோலியும் போல்ட் ஆக்கிட்டானா அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இல்லடா இந்த படத்துல தென்பத்துறை வைகநதின்னு ஒரு பாட்டு வருமே, என்ன படம் அது? தர்மத்தின் தலைவன். அதுல ரஜினிகாந்த் பிரபு ரஜினிகாந்த் அடிக்கிற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு மீம்லாம் கில்லு வந்து பால சிராஜ் கிட்ட கொடுத்துட்டு இல்ல ஆக்சுவலா சிராஜ் வந்து இப்ப வரைக்குமே ஆர்சிபில இருந்ததுக்கு மெயின் ரீசனே விராட் கோலி தான். ஆமா. ஆனா இப்ப பெரிய சப்போர்ட் விராட் கோலி தான் தெரியுமா உனக்கு? அப்படி இல்ல சான்ஸே இருக்காது. ஏன்னா வந்து சிச்சுவேஷன் இன்னும் பேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். இல்ல ஏன்னா புவி மாதிரி ஒரு பவுலரை பிக் பண்ணிருக்காங்க அவங்க. எஸ் சூப்பர் பவுலிங் புவியை பிக் பண்ணது ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரி ஜிடி இந்த டைம் எப்படி பண்ணுவாங்க? லாஸ்ட் டைம் லாஸ்ட்ல முடிச்சாங்க லாஸ்ட் இயர். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த டைம் எப்படிடா இருக்கும் அத சொல்றா? இந்த டைம் ஐ திங்க் அவங்க வந்து பிளே ஆஃப் கிட்ட வருவாங்க, பட் பிளே ஆஃப் போவாங்கன்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கே அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா. நம்ம டீம்னா நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம எம்ஐக்கு அடுத்த டீம்னா இவங்க சொல்லலாம். ஆனா எம்ஐல கூட ஒரு சில ஓட்டிங்கெல்லாம் இருக்குது. ஆனா இவங்க செம்மையா பண்ணிக்கிறாங்க. பஞ்சாப் நல்ல போய் ஆடலாம். பஞ்சாப் நல்ல டீம் இருக்கு. சரி ஓகே. ஓட்டம் தான் போய் ஆடலாம். ஓகே ராப்பர் கேப்டன்சி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா எந்த டீமா தான் அடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டீம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். சோ அந்த நேம் இன்னும் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன் அதுதான் சொல்றேன். கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த டீமும் வச்சாலும் பாத்தீங்கன்னா சிமித் கூட கொண்டு வரலையா? இவ்வளவு பெரிய டீம், ஒரு சப்ப டீம் தானே ஆஸ்திரேலியா. செமிஃபைனல் சிமித் கூட கொண்டு வந்துருக்கான். ஸோ கேப்டன்சி தரமா இருந்துச்சு அப்படின்னா சம்பவம் செய்யலாம். ஆன் பேப்பர்ல செம்ம டீம், பட் எப்படி விளையாட போறாங்க பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கங்க. ஓகே.